வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிஸ்கட்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே? இன்னைக்கு நாம ஒரு பெரிய பிஸ்கட் ஜார யாரு திருட முயற்சி பண்ணாங்கன்ற ஒரு ஜாலியான கதைய பத்தி தான் பார்க்க போறோம். கதையோட தலைப்பு மாபெரும் பிஸ்கட் ஜார் கொள்ளை. இந்த கொள்ளைக்கு திட்டம் போட்டது யாரு? யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? கடைசியில பிஸ்கட் ஜார் என்ன ஆச்சு? அப்படிங்கிறத தான் இந்த கதையில பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான வீட்ல ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருந்துச்சு. அந்த டேபிள்ல நிறைய சுவையான பிஸ்கட்கள் நிறைஞ்ச ஒரு கண்ணாடி ஜாரு இருந்துச்சு. அந்த வீட்டுல சிண்டுன்னு ஒரு புத்திசாலி அணிலும், பாண்டின்னு ஒரு பலசாலி நாயும், மீனுன்னு ஒரு தந்திரக்கார பூனையும் இருந்தாங்க. 3 பேருக்கும் அந்த பிஸ்கட் ஜார பார்த்தாலே சும்மா நாக்குல தண்ணி ஊறும். இந்த பிஸ்கட்ட எப்படியாவது சாப்பிடணும்னு 3 பேரும் மனசுக்குள்ளேயே பெரிய திட்டம் போட்டாங்க. சிண்டு சொன்னா, நான் ஜார் மேல ஏறி மூடிய தொறக்கிறேன்னு. பாண்டி சொன்னா, நான் ஜார கீழே தள்ளுறேன் அப்படின்னு. மீனு சொன்னா, ரொட்டி துண்டுகளை நம்ம 3 பேரும் பகிர்ந்துக்கலான்னு. இப்படி அவங்க 3 பேரும் ஒரு மாபெரும் கொள்ளைக்கு திட்டம் போட்டாங்க. முதல்ல சிண்டு அந்த வளவளப்பான ஜார் மேல ஏற முயற்சி பண்ணான். ஆனா வலிக்கு கீழே விழுந்துட்டான். அடுத்ததா பாண்டி தன்னோட பெரிய உடம்ப வச்சு அந்த ஜாரா தள்ள பார்த்தான். அந்த ஜார் ரொம்ப வெயிட்டா இருந்ததால அசையவே இல்லை. கடைசியா மீனு தன்னோட கூர்மையான நகத்தை வச்சு மூடியே திறக்க பார்த்தான். அதுவும் முடியல. 3 பேரும் தனித்தனியா முயற்சி பண்ணி கடைசியில டயர்ட் ஆயிட்டாங்க. பிஸ்கட் ஜார் அசையாம அப்படியே இருந்துச்சு. அப்போ சிண்டு சொன்னா, நண்பர்களே, நம்ம தனித்தனியா முயற்சி பண்ணா ஒன்றும் நடக்காது. நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணி பார்க்கலாமான்னு. பாண்டிக்கும் மீனுக்கும் இது நல்ல ஐடியாவா தான் தோணுச்சு. உடனே 3 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஸ்டூலை இழுத்துட்டு வந்தாங்க. பாண்டி அந்த ஸ்டூலை நல்லா பிடிச்சுக்க சிண்டு ஸ்டூல் மேல ஏறி ஜாரை எட்டி பிடிச்சிட்டான். மீனும் கீழே இருந்து அவனுக்கு உதவி பண்ணான். வாவ், 3 பேரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணதுல அந்த பெரிய பிஸ்கட் ஜாரை பத்திரமா கீழே இறக்கிட்டாங்க. அப்புறமா என்னாச்சு தெரியுமா? ஜாரை திறந்து 3 பேரும் பிஸ்கட்களை சமமா பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் சாப்பிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒற்றுமை தான் குட்டீஸ் ரொம்ப பெரிய பலம். தனியா முயற்சி பண்ணா முடியாததையும் எல்லாரும் சேர்ந்து பண்ணா ஈஸியா செஞ்சிடலான்றதை தான் இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்போ உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.